ஆதி மூல கடவுள் விநாயக பகவானை வணங்கி, என் குலதெய்வம் உலகமாசிரி அங்காள் ஈஸ்வரி அம்மனை வணங்கி, என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்கி, சோதரத்தினுடைய தந்தை பராகாசுர முனிவர் பகவானை வணங்கி, சோதர ஜாம்பவான்கள் சோதர மேதைகள் அனைவரையும் வணங்கி, உங்களிடத்திலே ஒரு சிறு சோதர குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். உங்களுக்கு எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு உகந்த நாளான கிழமைகளில் நீங்கள் மது அருந்துவது, மாமிசம் உண்பது, இறந்து விடுவதை தவிர்த்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை வரிசையாக சொல்கிறேன். சிம்ம லக்கணமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, துஷ்டி வீடுகளுக்கு செல்லக்கூடாது. கடக லக்கணமாக இருந்தால் திங்கட்கிழமை துஷ்டி வீடுக்கு செல்லக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. மேசம் விருச்சிகம் லக்கணமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, துஷ்டி வீடுகளுக்கு செல்லக்கூடாது. மிதுன லக்கணம் கன்னி லக்கணமாக இருந்தால் புதன்கிழமை மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, துஷ்டி வீடுகளுக்கு செல்லக்கூடாது. தனுசு லக்கணம் மீன லக்கணமாக இருந்தால் வியாழக்கிழமை மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, துஷ்டி வீடுகளுக்கு செல்லக்கூடாது. ரிஷபம் லக்கணம் துலாம் லக்கணமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, துஷ்டி வீடுகளுக்கு செல்லக்கூடாது. மகர லக்கணம் கும்ப லக்கணமாக இருந்தால் சனிக்கிழமை மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, துஷ்டி வீடுகளுக்கு செல்லக்கூடாது. இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மற்றவற்றை அடுத்த வழியில் காண்போம். வணக்கம்.